அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் 32 இன்ச்சு, அதாவது மார்பு சுற்றளவு 32 இன்ச்சு மார்பு சுற்றளவு வச்சு இப்போ வந்து எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். சரியா? பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. கீழே ஒழுங்கு இல்லாமல் இருக்கனால கொஞ்சம் கழிச்சுக்கிடுவோம். உயரம் வந்து 13 + அரை 13. ஷோல்டர் 5.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு. இங்கே ஒரு 3/4 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டு 5.25 இருக்குது. 5.25 பாதி 2.5 1 இன்ச்சு போட்டுருவோம். அடுத்து வந்து இந்த லைனை இணைச்சிருவோம். இப்போ நமக்கு பேக் கழுத்து, பேக் நெக், இறக்கம் வந்தால 7.5 7.25 வச்சுக்கிடுவோம். இங்கே 2.5 1 பாயிண்ட் வச்சோமா, இங்கே 2.5 3 பாயிண்ட் வச்சுப்போம். 3 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மி. ஓகேவா? ஆம்கோல் இறக்கம் 5.5 இன்ச்சு. பாடி 32 4 32 ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு. ஓகேவா? 1.5 இன்ச்சு தையல். இப்போ அங்கே ஒரு இன்ச்சு வச்சுருவோம். 1 இன்ச்சு வச்சு ஃப்ரெஞ்சுக்கு வச்சு ஒரு லைன் போட்டுருவோம். வளைவை போட்டு விட்ருவோம். போட்டுட்டு நமக்கு தேவை 7.25, அதாவது ஆங்கோல் சுற்றளவு 14.5 பாதி 7.25 எவ்வளோ இருக்குது பார்ப்போம். 7.25 இருக்குது. ஓகேவா? இப்போது இதையும் ரவுண்டு வந்து போட்டு விட்ருவோம். இது அளவு 8.5 இன்ச்சு இருக்குது. 8.5 பாதி 4.25. இந்த சைடு ஒரு அரை, இந்த சைடு ஒரு அரை. இங்கே நம்ம ஒரு 3.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். இதில் ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டுருவோம். இப்போ பேக் கட் ரெடி. கட் பண்ணிடலாமா? பேக் கட் ரெடி. அடுத்து நம்ம என்ன செய்யணும், ஃப்ரண்ட் தட் கட் பண்ணுறோம். அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிடுறோம். ஸ்லீவ் கட் பண்ணிட்டு இதில் ஒரு கோடு போட்டுருவோம். கோடு போட்டுட்டு ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு மடிச்சு அடிக்க போட்டு ஸ்லீவுடைய உயரம் வந்து 7 + அரை. இந்த லைன் தேவையில்லை. இப்போ 32 இருக்கிறதுனால மார்பு சுற்றளவு 32, நம்ம 33.25 வச்சுக்கிட்டோம். ஆம்கோல் டெப்த்து 3.25. சரி, இங்கே நமக்கு தேவை 7.25. இங்கே ஒரு 5.5 கை ஓப்பன் சுற்றளவு 11, 5.5 வச்சுக்கிட்டோம். பேக் கட்டை வச்சு ஆம்கோலை செக் பண்ணிக்கிறோம். சரியா இருக்கா? சரியா இருக்கு. இங்கே 7.25 பாதி
மூன்றையும் ஒரு புள்ளி ஒரு கோடு வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு. இதை நம்ம உள் வளைவை முதல்ல போட்டுக்கிடுவோம். உள் வளைவு போட்டால் தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து இதில் வெளி வளைவு, வெளியே உள்ளது அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நாம் கட் பண்ணிடலாம். இப்படி முன்ன பின்ன வந்துன்னா நம்ம கோடு போடும்போது கட்டிங்கில் அப்படியே மேட்ச் பண்ணிடலாம். பாருங்கள், இங்கே 1/2 இன்ச். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு நேராக வந்துடும். கடைசியாக முடிய போகிற நேரம் ஒரு 1/2 இன்ச்சு நேராக கொண்டு வந்துடணும். ஓகேவா? இப்போ இந்த வளைவு, உள் வளைவை கட் பண்ணி இதை அடையாளப்படுத்துகிறோம். இப்போ சிலிவு ரெடி. அடுத்து பாருங்கள், சிலிவு நல்லா வந்துடும், கரெக்டாக வந்துடும். அதான். ஓகேவா? இப்போ அடுத்து ஃப்ரண்ட் தட்டு நேர் கட்டிங்கன்னா இதில் ட்ரேஸ் எடுத்துக்கிறோம். பேக் தட்டை வச்சு ஃப்ரண்ட் தட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எதை கூட்டணும் குறைக்கணும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இங்கேருந்து ஒரு 6 இன்ச்சு இருக்குது. நாம் 2.5 ஒரு கோடு வச்சுக்கிட்டு இந்த அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா இது கிராஸாக பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து எடுக்க முடியாது, அதனால் அளந்து எடுத்துரும். இப்போ நம்ம எடுக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காண்டி ஒரு 3 கோடு. இப்போ கழுத்து 5.5 இன்ச்சு ஃப்ரண்ட் கழுத்து நம்ம ஒரு 5/4 வச்சு என்ன செய்யறோம்னா இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வச்சு இதை கிராஸ் பண்ணிடலாம். இதை கிராஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்கிறோம்னா இதை ரவுண்ட் போட்டுவிட்றோம். அதே சமயம் இதையும் நாம் ரவுண்ட் போட்டுவிட்றோம். ஓகேவா? இப்போ இது கழுத்துக்கு போட்டாச்சு, இது ஆம்கோலுக்கு போட்டாச்சு. அடுத்து என்ன செய்கிறோம்னா மிட் பாயிண்ட்டு. இப்போது நம்ம 33 இன்ச்சு, அதாவது நடுமார்பு 33 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 11 இன்ச்சு வரும். சரியா? 11 இன்ச்சு ப்ளஸ் 6 இதை கணக்கு வச்சுக்கிறோம். அடுத்து மிட் பாயிண்ட் ஒன்றில் 33 இன்ச்சு
4 8 32 4 1 அப்போது 8 1/4 இன்னும் 8 1/4 வச்சுக்கிறோம். இதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு ஒரு கோடு போட்டுக்கிறோம். போட்டுட்டு என்ன செய்யறோம்னா ஊக்குப்பட்டியிலேருந்து மிட் பாயிண்ட் 33 இன்ச்சு. அப்போ என்னென்னா 3.5 இன்ச்சு வரும். 3.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக வரும். நம்ம என்ன செய்யணும், 3.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு 4 இன்ச்சு வச்சு மையப்புள்ளி கோடு போட்டுருவோம். கோடு போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 1.5 வச்சு என்ன செய்யணும், ஒரு லைன் போட்டுருவோம். அப்படியே இங்கேருந்து 1.5. இது கவனமாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. இந்த வளைவு போடுறது கொஞ்சம் சில பேர் கஷ்டமாக இருக்கும் இந்த வளைவு. அதனால் இந்த மெத்தட் சொல்லி கொடுக்குறேன், பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு, பிகினர்ஸ்க்கு. சரியா? இப்போ என்ன செய்கிறோம்னா இதிலேருந்து இந்த கோடை அப்ளை பண்ணுறோம். இங்கேருந்து இந்த கோடை அப்ளை பண்ணுறோம். இப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். இப்போது இங்கேயும் போட்டாச்சா, இதில் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே என்ன செய்றீங்க, ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு வச்சுட்டு இப்போ இந்த ரவுண்டு தான் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் அதை சொல்கிறேன். பாருங்கள், இதை கொண்டு போய் இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த ரவுண்டு ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடும். அதை போடுறதுக்கு இதை போட்டு இப்படி கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மெத்தட். ஓகேவா? இப்போ என்ன செய்றீங்கன்னா இதை இதில் இணைச்சிட்ருங்க. இதில் ஒரு வளைவு, இந்த வளைவு வரும் பார்த்தீங்களா, இப்படி போய் இந்த வளைவு வந்துடும். ஈஸியாக போச்சா? லைனிங் வச்சு தச்சு வந்தாலும் நீங்கள் இது பண்ணிங்கன்னா இது கூம்பு மாதிரி வந்துடும், பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். இப்படி இந்த ரவுண்டு வரணும், இவ்வளோ தூரத்துக்கு ரவுண்டு வரணும். வந்தால் தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுக்கிட்ட ஸ்கொயராக வந்துடணும், வளைவு வரக்கூடாது. இந்த வளைவு இதோட நினைக்கணும், இந்த வளைவு இதோட நினைக்கணும். இங்கே வரும்போது என்ன செய்றீங்கன்னா ஒரு இங்கேருந்து ஒரு 3 கோடு வச்சுக்கோங்க. அந்த 3 கோடு வச்சு இதை இப்படி அப்படியே ஏற்கனவே ஆம்கோல் டாட் பிடிப்பீங்களா, அதே மாதிரி தான். இவ்வளோதான். இதை இப்படி கட் பண்ணிடலாம். அதான் பாருங்கள், இதை இப்படி கொண்டு வந்து இதை கட் பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சது. இப்போது இந்த இது முடிஞ்சது. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கும்ல, ஸ்லீவ், அதை வச்சு இது ஃப்ரண்ட் போர்ஷன் பாருங்கள். இப்போது இதோட நமக்கு ஆம்கோல் வந்து சுற்றளவு முடியுது. இப்போ என்ன செய்கிறோம்னா நமக்கு தேவை இந்த பகுதி இருக்குவாங்க 4 8 32 முந்தட்டுக்கு வந்து ஒரு 8 இன்ச்சு 8 ப்ளஸ் 3/4 8 3/4 ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 9 வச்சிடும். இதுதான் இங்கே என்ன செய்கிறோம், 9 வச்சிடும். 33 4 8 32 4 1 8 1/4 1 9 1/4 9 1/4 கூட எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு யூஸ் வச்சுக்கிறோம். 9 1/2 வச்சுக்கிறோம். போதும். இது தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் தள்ளிக்கிறோம், 1/4 இன்ச்சு தள்ளிக்கிறோம். தள்ளிட்டு நம்ம சரியாக போகும். இது இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். இங்கேருந்து இந்த கிராஸ் போட்டுருவோம். இங்கேயும் கிராஸ் போட்டுருவோம். இதுதான் அளவு. பாருங்க, கட் பண்ணிடுவோம்.
பிரின்சஸ் கட்டு 3 டாட் ஜாக்கெட்டை விட ரொம்ப ஈஸி, புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. அதே மெத்தடு தான், சைடில் மட்டும் டாட் வராது, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, பார்த்துக்கோங்க. கஷ்டம்னு மட்டும் நினச்சிடாங்க. நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டம் கிடையாது, எல்லாமே ஈஸி தான். ரசிக்க துணிஞ்சிட்டோம்னா எல்லாம் ஈஸியாகிடும். ரசிக்க முதல்ல பழகிட்டோம்னாலே எவ்வளோ பெரிய கஷ்டங்களே வந்தாலும் அது ஈஸியாகவே தெரியும். ரசனை தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் தொழிலையும் ரசிக்க பழகிக்கோங்க. என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் ரசனையை செலுத்துங்க. நல்லா ரசித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி ஒரு 32 இன்ச்சு கட் பண்ணி பாருங்கள். ஏதாவது நிறகுறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நானே தப்பு பண்ணியிருந்தாலும் திருத்திக்கிடுவேன், சரியா? ஏன்னா என்ன அறியாமல் நான் தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா?